வணக்கம். ஸோ Amazon KDPல சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான 5 டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ டிப் நம்பர் 1 என்னன்னா, சூசிங் த ரைட் கேட்டகரி. நீங்க புக் பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா, லோ கான்டென்ட் புக், மீடியம் கான்டென்ட் புக், ஹை கான்டென்ட் புக் அப்படின்னு நெறைய கேட்டகரீஸ் இருக்கு. இதுல நான் முக்கியமா ஒர்க் பண்றது இந்த லோ கான்டென்ட் புக். நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ், இது ரிலேட்டடான வீடியோஸ் நெறைய இருக்கு. நீங்க ஃபாலோ பண்றது இருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் லோ கான்டென்ட் புக் தான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி லோ கான்டென்ட் புக் எல்லாமே வந்து நீங்க இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற லோ கான்டென்ட் கேட்டகரீஸ் கூட நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எங்கேருந்து ரிசர்ச் பண்றேன், இது எல்லாமே நான் எங்கேருந்து ரிசர்ச் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT தான். ஓகேவா? ஸோ ChatGPTல வந்து போயிட்டு லோ கான்டென்ட் புக்ஸ் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, நெறைய வெரைட்டீஸ் வரும். அதுல வந்து ஆ பிகினர் நீங்க இப்ப தான் நீங்க வந்து Amazon KDPக்கு பிகினரா இருந்தீங்கன்னா, இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜர்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா நீங்க வந்து கேட்டகரிஸ் சூஸ் பண்ணாம இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கிராட்டிட்யூட் ஜர்னல், டெய்லி ரிஃப்ளெக்ஷன் பர்ட்டிகுலர்லி ஃபோக்கஸிங் ஆன் விமென், அதுக்கப்புறம் மை அட்வென்ச்சர் அரவுண்ட் த வேர்ல்ட் இந்த மாதிரி ட்ராவல் ஜர்னல் அந்த மாரி டெய்லி ஜர்னல், கிராட்டிட்யூட் ஜர்னல்னு உங்களோட ஸ்பெசிஃபை பண்ணாம இந்த மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா கூட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல் போட்டிருக்கோம். ஆனா 369 மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னல்னு போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேட்டகரி வைஸ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பிளானர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ப்ரொடக்டிவிட்டி பிளானர், பட்ஜெட் பிளானர் இது கூட நம்ம வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரும். பட்ஜெட் பிளானர் எப்படி பண்றதுன்னு வீடியோஸ் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. ஸோ ஹோம் ஸ்கூல் வீக்லி ட்ராக்கர் இந்த மாதிரி. ஸோ லாக் புக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி நெறைய லாக் புக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்கான லாக் புக்ஸ் இந்த வெஹிக்கிள் மைலேஜ் ரெக்கார்ட் லாக் புக்ஸ் பண்ணியிருக்கோம். பிளட் சுகர் ஐ மீன் பிளட் பிரஷர் லாக் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஏகப்பட்ட வெரைட்டீஸ் இருக்குங்க. இதுலயே வந்து நெறைய கேட்டகரீஸ் இருக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு. ஸோ லோ கான்டென்ட் புக் நம்ம சூஸ் பண்றதுக்கே என்னன்னா, நெறைய புக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ரொம்ப கம்மி டைம்ல கிரியேட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து லோ கான்டென்ட் வந்து சூஸ் பண்ணது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி புக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கலரிங் புக்ஸ்ல நெறைய கேட்டகரீஸ் இருக்குன்னு நான் முன்னாடியே நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாரி மண்டலா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆக்டிவிட்டி, கட் அண்ட் பேஸ்ட் இப்ப தான் நம்ம ரீசென்ட்டா வீடியோ போட்டோம். சிசர் ஸ்கில் ஆக்டிவிட்டி புக்ஸ் இது கூட நம்ம பண்ணியாச்சு. டாட் அண்ட் டாட் ஆக்டிவிட்டி புக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீஷ். ஒரு புக்க நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, நீஷ் வந்து கண்டிப்பா நீங்க அ ரீட் பண்ணி, நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணணும். ஃப்ரீ வெர்ஷனுக்கு ChatGPT, பெய்டு வெர்ஷனுக்கு புக் பால்ட். ஓகே. ஸோ ChatGPT கிட்டயே நம்ம போய்க்கலாம். ஸோ ChatGPTல போயிட்டு எவர்கிரீன் நீஷஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே டிமாண்ட் இருக்கிற நீஷஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஹெல்ப், பெர்சனல் குரோத் இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த், ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட்டிங் இந்த மாதிரி நெறைய கேட்டகரீஸ் ஆஃப் நீஷஸ் இருக்காங்க. இந்த நீஷஸ்ல சப் நீஷஸ் நெறையா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, அதிலேயே நீங்க கலரிங் புக்ஸ் கிரியேட் பண்ணலாம். பிளானர்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதில ஜர்னல்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான நெறைய வெரைட்டீஸ் வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்லே நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. 369 மேனிஃபெஸ்டேஷன் கூட அதில தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நீஷஸ்க்குள்ளேயும் ஒரு ஒரு சப் நீஷஸ் ஒளிஞ்சிருப்பாங்க. அத நீங்க கண்டுபிடிச்சு பண்ணலாம். ப்ராஃபிட்டபிள் லோ காம்படிஷன் இருக்கிற நீஷஸா நீங்க வந்து சூஸ் பண்ணி அதில ஒர்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பெட் கேர் லாக் புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ளூ காலர் ஒர்க் லாக்ஸ் இந்த மாரி நெறைய இருக்குங்க. நெறைய டிஜிட்டல் டெடாக்ஸ் லாக் புக்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. ட்ரெண்டிங் நீஷஸ் வந்து நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா, இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து சேல்ஸ் வராது. அதுக்காக உட்காந்து நம்ம புக்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ ட்ரெண்டிங் நீஷஸ் நான் வந்து எப்பயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் நீஷ் ஐடியாஸ்லயே ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஆல்ஃபாபெட்ஸ், நம்பர்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. எமோஷன், ஃபீலிங்ஸ், ஆக்டிவிட்டீஸ் புக்ஸு, சீசனல் ஃபன் ஆக்டிவிட்டி புக்ஸு ஏகப்பட்டது இருக்கு இதுக்குள்ளேயும். நம்ப சில்ட்ரன் நீஷ்லயும் நம்ம நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்சோ வி ஆர் கான்சன்ட்ரேட்டிங் இன் அடல்ட்ஸ் ஆல்சோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, லாக் புக்ஸ் இருக்கும். நெறைய இருக்கும். சரி என்னென்ன டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம்? நீஷ் ரிசர்ச் பண்றதுக்கு நீங்க வந்து புக் பால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சது புக் பால்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கூகுள் ட்ரெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் Amazon ஆட்டோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பாயிண்ட் ஒரு 5 டூ 10 புக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு உட்றாதீங்க. மினிமம் நீங்க வந்து 50 டூ 100 புக்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். என்ன 50 டூ 100 புக்ஸா அப்படின்னு சொல்லி நான் சொல்லல.
எல்லாமே டேட்டா தான் சொல்லுது. இங்க பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டர்ஸ் இருக்காங்களே, புக் ரிலீஸ் பண்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க வந்து 50 டூ 150 புக்ஸ் நீங்க வந்து ஓவர் த டைம், அதாவது லோ கான்டென்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பண்றீங்க அப்படின்னா, 50 டூ 150 புக்ஸ் நீங்க குடுக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சேல்ஸ், ஸ்டடியான சேல்ஸ் உங்களோட அ அ பேஜ்ல வந்து நீங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் ஆத்தரோட இன்சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 டூ 12 புக்ஸ் ஆச்சு நீங்க வந்து அட்லீஸ்ட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 6 டூ 12 புக்ஸ் நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் தட் ஆ எந்த ஒரு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கே தேவையில்ல. ஓகேவா? நீங்க வந்து உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து ஒரு 5 டூ 10 குவாலிட்டியான புக்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதில வந்து ஒரு நல்ல ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கான டிஸ்கிரிப்ஷனு, டைட்டிலு இது எல்லாமே நீங்க வந்து அ குடுத்தீங்க அப்டின்னா, ஒரு 5 டூ 10 குவாலிட்டி புக்ஸ் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த ஆத்தர் பேஜ்லாம் இருக்குதுங்க. ஆத்தர் பேஜ், ஏஐ ஏ பிளஸ் கன்டென்ட் அப்டிலாம் இருக்கு. ஆத்தர் பேஜ் எப்டி கிரியேட் பண்ணணும் அப்டிலாம் நான் வந்து டீட்டெயிலா வீடியோ போடுறேன். ஸோ ஒரு புக் நீங்க சேல் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு குவாலிட்டி அப்டின்னா, திரும்ப திரும்ப உங்களோட ஆத்தர் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்க அடுத்தடுத்த புக்கு குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் அதிகமாவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 10 டூ 15 புக்ஸ் நீங்க குடுத்துட்டு, அப்டியே விட்றாதீங்க. அடுத்தடுத்து குடுத்து போயிட்டே இருங்க. ஸோ 4த் டிப் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட், டைட்டில் அண்ட் சப்டைட்டில். இது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக் டைட்டில் நீங்க குடுக்குறீங்க இல்லீங்களா? புக் டைட்டில்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து கலரிங் புக் சூஸ் பண்றீங்க அப்டின்னா, கலரிங் புக் அப்டின்றது மட்டும் குடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ முன்னாடி என்ன கலரிங் புக் அப்படின்னு, என்ன தீம்ல கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க அனிமல் கலரிங் புக்னா, அனிமல் கலரிங் புக் அப்படின்னு முன்னாடி வெறும் அனிமல்னு குடுக்காம, ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு டைட்டில். டைட்டில் வில் ஸ்பீக் வாட் இஸ் இன்சைட் யுவர் புக். அது வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி சப்டைட்டில் ஆப்ஷனல்னு குடுத்துருப்பாங்க. பட் நோ. சப்டைட்டில் வந்து உங்களுக்கு விசிபிளா உங்களுக்கு உங்க புக் லைவ்ல போனோனே விசிபிளா இருக்குது சப்டைட்டில். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா எலாபரேட் பண்ணி குடுங்க. என்ன கலரிங் புக், எந்த பெர்சனுக்கு நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க அந்த கலரிங் புக், எந்த ஏஜ் குரூப்புக்கு நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க, என்ன தீம்ல கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எலாபரேட் பண்ணணும் இந்த இடத்துல நீங்க. என்ன தீம் அப்படின்னு குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட யூசஸ் எந்த மாதிரிலாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்குதா? இல்ல அந்த மாதிரி என்ன யூஸ்ஃபுல்லா நீங்க பண்ணியிருக்கீங்க அதுல அப்படின்னு சொல்லி குடுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன டீட்டெயில்ஸ் இதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்டா உங்களால குடுக்க முடியுமோ, ஸ்பெசிஃபை பண்ணி அதில குடுங்க. சரிங்களா? அப்புறம் லைக் எத்தன பேஜஸ் நீங்க வந்து உங்களோட புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சப்டைட்டில் தான் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, உங்களோட புக்க யூஸ் பண்றதால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1 லைன்ல நீங்க அங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சப்டைட்டிலுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்ஷன் வந்து வழவழன்னு அப்படியே பேராகிராஃப் மாரி குடுக்காதீங்க. நான் புல்லட் பாயிண்ட்ஸ்ல குடுங்க. ஓகேவா? புல்லட்டின் மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்ல வந்து குடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே. ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு. கீவேர்ட்ஸ் வந்து நெறைய தடவ நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து நார்மலான ChatGPT கிட்ட போய் கீவேர்ட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அது ரேண்டமா ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து குடுக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க குடுக்காம, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஸோ Amazonக்குள்ள போயிருங்க. Amazonக்குள்ள போயிட்டு நீங்க என்ன வெரைட்டீஸ் ஆஃப் புக் கிரியேட் பண்ணீங்களோ, அந்த புக்க இங்க போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கலரிங் புக் அப்படின்னு இங்க டைப் பண்றேன். ஸோ கலரிங் புக் அப்படின்னு நான் டைப் பண்ண உடனே, இங்க ஏகப்பட்ட சர்ச் ரிசல்ட்ஸ் வருது பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து என்ன வருது? கலரிங் புக் ஃபார் அடல்ட் ரிலாக்சேஷன் அதுதான் உங்களுக்கு கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட வச்சு நீங்க புக்கே கிரியேட் பண்ணலாம். இத கீவேர்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் கிட்ஸ் ஏஜ் 4 டூ 8 வந்து இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி தேடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்றது தேடுறாங்க. அப்புறம் டாட்லர்ஸ் 1 டூ 3 வந்து தேடுறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட கீவேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ உங்களோட கீவேர்ட் பேஜ்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது. எதுவா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜர்னல்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜர்னல் ஃபார் வுமென் பர்ட்டிகுலரா பாருங்க. இதுதான் நெறைய சர்ச் வந்து ஆகுது. ஸோ நீங்க அதையும் கிரியேட் பண்ணலாம். பிளஸ் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க அதில வந்து போட்டுக்கலாம். நோட் புக்ஸு, ரைட்டிங்ஸு, பைபிள், ஜர்னலிங் ஃபார் பைபிள் இந்த மாதிரி நீங்க கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க.
சரிங்களா? நெக்ஸ்ட் அப்புறம் பிளானர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, 2025 டூ 2026 பிளானர் தான் இப்ப பாப்புலரா இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் விமன். அப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அதில ஒட்டுற மாதிரியான பிளானர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மக்களுக்கு தேவை. ஸோ இந்த தேவையான புக்ஸ நீங்க கிரியேட் பண்ணி, அதையே நீங்க கீவேர்டா போடும்போது உங்களுக்கு ஈஸியா ரேங்கிங் ஆகும். ஸோ ஃபைனல் டிப் என்னன்னா, கவர் பேஜஸ். கவர் பேஜ் வந்து ஸ்டன்னிங்கா இருக்கணுங்க. ஓகேவா? உங்களோட புக் கவர் பேஜ் வந்து அப்படியே பார்த்தோனே அட்ராக்ட் பண்ணி வாங்குற மாரி நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் மேக்ஸிமம் வந்து கேன்வாலயே நான் வந்து மேக்ஸிமமான கவர்ஸ் வந்து எடுத்துருவேன். இந்த மாரி நீங்க வந்து கவர் பேஜ் டிசைன் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட்ல தேடுனீங்கன்னா, நெறைய கவர் பேஜ் டிசைன் வந்து கிடைக்கும் கேன்வால. ஸ்பெசிஃபிக்கா நீங்க சூஸ் பண்ணி கூட நீங்க வந்து போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜர்னல் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஜர்னல் அப்படின்னு சொல்லி குடுங்க. பிளானர் கிரியேட் பண்றீங்கன்னா, பிளானர், கவர் பேஜ் டிசைன் ஃபார் பிளானர் அப்படின்னு குடுங்க. இப்போ நான் ஜர்னல்ஸ் அப்படின்னு குடுத்தேன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்பில்ட் ஆன பேஸ்டல் கலர்ஸ் ஜர்னல்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு வந்து இதுல வந்து டவுட்ஸ் இருக்கு. கேன்வாவோட அ இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். யூ கேன் அல்டர் ஓகே கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா உங்களோட டிசைன மாத்துங்க. அதுல இருக்கிற டிசைன் அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நீங்க வந்து இங்க பாருங்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். எல்லாமே இதுல சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டைட்டில்ல இருந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஓகேவா? நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது ப்ராப்ளம் எதுவும் உங்களுக்கு வராது. இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்க நெறைய பேஸ்டல் கலர்ஸ் அழகழகான ஆ பிளானர்ஸ்க்கான பிளானர்ஸ் அண்ட் ஜர்னல்ஸ்க்கான கவர்ஸ் வந்து இதுலயே இருக்கு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நெனச்சேன். இது நெறைய பியூட்டிஃபுல்லான இமேஜஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க கேன்வால. நீங்க வந்து அத எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அனதர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெப்சைட் நான் யூஸ் பண்றது வந்து ஆ ஃப்ரீ பிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஐ வில் ஓப்பன் இட். ஓகே. ஸோ இங்க வந்து கூகுள்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லி குடுங்க. ஃப்ரீ பிக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கவர் பேஜஸ் ஓகே கவருக்கான பேக்கிரவுண்ட் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ கவர் பேஜஸ்க்கான பேக்கிரவுண்ட் வந்து இங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ பிளானர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா, பிளானர்ஸ்க்கே வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ நான் வந்து கவர் பேஜஸ்ன்னு சொல்லி போடுறேன். இங்க பாருங்க. இங்க வந்து நெறைய டிசைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பேஸ்டல் கலர்ஸ் சூப்பரான ஒரு டிசைன்லாம் இருக்கும். இதில வந்து பிரீமியமும் இருக்கும், ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கும். ஓகே. ஃப்ரீ வெர்ஷன் கண்டிப்பா அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுதான் பிரீமியம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். அந்த சிம்பிள் இல்லாம இருக்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெர்ஷன். ஸோ நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணி, இங்கவே எடிட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. இப்போ பேக்கிரவுண்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட வந்து நீங்க சூஸ் பண்ணி அத எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா? கீழ அந்த 3 டாட்ஸ வந்து கிளிக் பண்ணி, இப்ப ரிமூவ் பேக்கிரவுண்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன். ரிமூவ் பேக்கிரவுண்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க ரிமூவ் ஆயிரும். ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் இதில வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதையும் நீங்க வந்து எடுத்துறலாம். எரேஸ் பண்ணி எடுத்துறலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஃப்ரீ பிக் இது வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இன்னொரு வெப்சைட் வந்து நான் யூஸ் பண்றது என்னன்னா, ஆ பிக்ஸபே. பிக்ஸபேல வந்து நான் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, இதுவுமே வந்து ஒரு ஃப்ரீ எலமெண்ட்ஸ் தான். இது எல்லாமே நீங்க ஃப்ரீ தான். இந்த வெப்சைட் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க வந்து ராயல்டி ஃப்ரீ. ஈஸியா நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கவர் பேஜஸ் கிரியேட் பண்ணும்போது. இங்க வந்து பிளானர்ஸ்க்கான ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு கிளிப் ஆர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பேக்கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. இந்த பேக்கிரவுண்ட் மேல வந்து ஒரு சின்ன எலமெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து கலரிங் புக்கே கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கலரிங் புக்ல மேல வந்து ஒரு ட்ரீ ஆப்ஜெக்ட் வேணும் அப்டின்னா, இதுல வந்து இந்த ட்ரீ ஆப்ஜெக்ட்ட நான் என்ன பண்ணிப்பேன், டவுன்லோட் பண்ணிப்பேன். டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு, இந்த எலிமெண்ட் எடுத்துட்டு போய் என்னோட அ கவர் பேஜ் மேல வச்சு டிசைன் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாரி உங்களால கண்டிப்பா. ஸோ இதுக்காக தான் நான் வந்து பிக்ஸபே யூஸ் பண்ணிக்கிறேன். நெறைய கிளிப் ஆர்ட்ஸ்க்காக நான் பிக்ஸபே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து டைரக்ட்டா நெறையா தீம்ஸே இருக்கும். இந்த பாருங்க அந்த சைட்ல நெறைய தீம்ஸே இருக்கும். அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe and like. Bye.